என் தம்பிகிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் டாஸ்மார்க் நடந்த ஊழலை பேசுவது போல கழிவறையை தூய்மைப்படுத்துவதில் 430 கோடி நடந்திருக்கு, அதையும் பேசணும். மதுபான ஊழலில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்தது போன்று தமிழ்நாட்டில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழலில் திமுக மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். இப்ப இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூட மாண்புமிகு முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நம்ம அந்த நேரத்தில் வேணா நினைவூட்ட ஒரு அறிக்கையை அவருக்கு கொடுக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா நாட்டு குடிகளின் மீது அக்கறை கொண்டு பேசணும். இப்ப எத்தனை முறை போயிருக்காங்க. இப்ப நேற்று இந்த பிரச்சனை தொடங்கி இருந்தனா இப்ப நினைவூட்டலாம், பேசலாம். அவர் 15 ஆண்டுகளா இருக்காரு. இப்ப 10வது ஆண்டு முடிஞ்சு 15வது ஆண்டுகள் தொடர்றாரு. 2 வருஷம் ஆக போகுது. ஆனா அப்படி இருந்தும் அந்த பிரச்சனை நேற்று வந்தது இல்லையே. என்னைக்கு என் தலைவன் அந்த இடத்துல இல்லைன்னு ஆச்சோ அன்னையிலிருந்து இருக்கு. இந்த நாட்டினுடைய மக்களினுடைய எல்லை காப்பு வீரனாக குலங்கு குடிகாக்கும் ஐயனாராக நின்னவன், காவல் தெய்வம் நின்னவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். அவர் அந்த இடத்துல தன் படையோட நிற்கும் போது எங்க மீனவன் படகை தொட்டானா இல்ல சுட்டானா இல்ல படகை பறிச்சானா? அப்ப யார் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுன்னு பாருங்க. நீங்க எங்க அண்ணனை, எங்க தலைவரை, எங்க படையை பயங்கரவாதி தீவிரவாதின்னு பழி போட்டு அழிச்சிங்க. இப்ப சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியல. உனக்கு அன்னைக்கு பாகிஸ்தான் உள்ள வரக்கூடாதுன்ட்டு பரிசா கொடுத்து, சீனா உள்ள வந்துடக்கூடாதுன்னு பரிசா கச்சத்தை எடுத்து கொடுத்து அம்மையார் இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எங்க இருக்கு? சீனா பிடியில இருக்கு இலங்கை. கச்சத்தீவுல கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கான். சீன தெரு சீன மொழியில இருக்கு. இலங்கை எழுத்து 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல சீனா இருக்கு. சைனீஸ்ல இருக்குது. கடையில் பெயர் பிழகை. முழுக்க சீனா அம்மந்தோட்டாவில் கடற்படை தாள அமைச்சு உட்கார்ந்துட்டான். 99 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து உட்காந்துட்டான். நீ என்ன பண்ணுவ? தோள்பட்டையில் பாகிஸ்தான் சீனா இருக்குது. இங்கேயும் காலடியிலே உட்காந்துட்டான். எப்படி பாதுகாப்பற்ற சூழலை நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்க என்ன போய் பேச்சுவார்த்தை நடத்தி? அது நான் சொல்லிதான் நாட்டின் பிரதமர் பேசணுமா? இந்த நாட்டு மக்கள் சிறைபிடிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறையில் வாடுவது, இதெல்லாம் தெரியாதா? திடீர்னு தேர்தல் வரும்போது நல்லிணக்க அடிப்படையில் எங்க மீனவர்களை விடுதலை செய்யறீங்க. எந்த இணக்க அடிப்படையில் கைது செஞ்சீங்க? அப்போ அது எந்த இணக்கம்? இப்ப இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வர்றாதா? ஒரு பயணம் இருந்ததுன்னா ஒரு 5-6 பேரை விடுதலை செய்வாங்க. ஒரு நல்லிணக்கம். இப்ப இந்த நாடகங்களை நம்ம எப்படி சகித்துக்கிறது? அதை நாட்டின் பிரதமர் நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் என்று மதிப்பது, இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டின் குடிகள் என்று நேசிப்பது உண்மையாக இருந்தால் என் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு, அவருடைய பாதுகாப்பிற்கு, மீன்பிடி உரிமைக்காக பேசணும். அப்படி பேசுவார்னு நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். ஒரே வழிதான், நாங்க வெல்வதுதான். நாங்க வெல்வது இந்த நிலத்தை தமிழர்கள் நாங்களே ஆள்வது. அதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அது ஒன்றும் அர்த்தம் இல்லை. தினசரி போலீசார் ரவுடிகளை சுட்டு கொள்றாங்க, சுட்டு பிடிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் பாலியல் குற்றம் நடக்குது, ரவுடிசம் நடக்குது, பொது இடங்கள்லயும் கொலை இதெல்லாம் நடக்குது. இப்ப தமிழகத்துல இப்ப சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்து? குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த குற்றங்கள் சாதாரணமாக நிகழும். நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையில், அமைச்சர் அவையில் போன ஆட்சியோட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு தான் சொல்றாரு. கொலையை தடுப்பதை நான் நடப்பதை தடுப்பேன், அது கடும் நடவடிக்கையில் ஒடுக்குவேன் அப்படிலாம் பேசல. அதை விட குறைவு தானே, அப்படிதான் சொல்றாங்க. பேசி என்ன பயன்? இப்ப மதுபான ஊழல்ல டெல்லியில எடுத்த நடவடிக்கை ஏன் தமிழகத்துல இல்ல? அதை என் தம்பி அண்ணாமலைகிட்ட கேளுங்க. இல்ல திமுகவும் பாஜகவும் ஏதாவது இணக்கமான இல்ல மறைமுகமான எது கருத்து? இல்ல கள்ள உறவு இல்ல சொல்லுவாங்க, இணக்கங்கள். நல்ல உறவே இருக்கு, ரொம்ப நல்ல உறவே இருக்கு. என் தம்பிகிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்க டாஸ்மார்க் நடந்த ஊழலை பேசுவது போல கழிவறையை தூய்மைப்படுத்துவதில் 430 கோடி நடந்திருக்கு, அதையும் பேசணும். மக்களுக்கு விநியோகிக்கிற ரேசன் அரிசி, குடும்ப நியாய விலை கடையில் பகிர்கிற அந்த அரிசி ஏத்தி இறக்குனது, அரிசி மூட்டையை ஏத்தி இறக்குனதுல 950 கோடி இழப்புன்ற. நீங்க மூடையை ஏற்றி இறக்கும் போது 980 கோடி இழப்பு, 1000 கோடி இழப்பு வர அளவுக்கு மூட்டையை ஏற்றி இறக்குவீங்களா? அவ்வளவு சிந்துவீங்களா? மூட்டையில கட்டி ஏத்தினீங்களா, கைக்கு டெல்லி எழுதி கொண்டு இறக்குனீங்களா? எப்படி ஏத்தினீங்க? இதையெல்லாம் எப்படி நீங்க சகித்துக்கிறீங்க? உலகத்துக்கே தெரியும், குவார்ட்டருக்கு 10 ரூபாய் ஏற்றி வித்தாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு. 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த காசெல்லாம் யாருக்கு? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 12 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள கடையை மூடணும்னு கொண்டு வந்தாங்க. மதியம் 12 மணிக்கு திறந்து நண்பகல்ல 10 மணி. ஆனால் இப்போ விடிய கடைகள் திறந்து ஓடுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன?
டெல்லியில 150 கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல, நடவடிக்கை எடுத்தியல்ல உடனே. இது 1000 கோடியா இருக்கு, அது மாதிரி 10 மடங்கு இருக்கு, அதே நடவடிக்கை எடுக்கல. இப்ப நான் போராடுறேன்னா இப்ப எனக்கு வலிமை இல்லை, என் தம்பியும் மீனவருக்காக போராடுறேன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க, நீங்க எப்படி சொல்லுங்க? அவரும் நானும் போராடுறேன் மீனவருக்கான்னு சொன்னா நல்லா இல்ல. யாரை எதிர்த்து போராடுறீங்க? இப்ப டாஸ்மார்க்ல ஊழல் 1000 கோடி போராடினீங்க, யாரை எதிர்த்து போராடினீங்க? நடவடிக்கை யாருக்கு கோரிக்கை வச்சு போராடினீங்க? நடவடிக்கை எடுன்னு இப்ப நான் சொல்றேன், எங்க ஐயா மோடி போறாங்க, நாட்டின் பிரதம அமைச்சர், தயவு செய்து எங்க மீனவ மக்களின் வாழ்வினை பாதுகாக்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை. தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இந்த ஊழல்ல ஈடுபட்டது யாரு? 1000 கோடி தானா, 1 லட்சம் கோடியா, எத்தனை 1000 கோடி என்னன்னு பாருங்க அப்படின்னு. சாராயம் விற்கிறதே குற்றம்னு நினைக்கிறோம், அதுல 1000 கோடி ஊழல்னா அதை எப்படி சகித்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அந்த முறையிட்ட யாருக்கு வைக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தலைவர்கள் யாருக்கு வச்சு போராடுறாங்க? சரி போராடினாங்க, அவங்களை எதுக்கு கைது பண்ணி கொண்டு அடைக்கணும்? போராடிட்டா விட்டா மாலையில கலைஞ்சு போயிட போறாங்க. இது ஏன்னா நாடக ஆசிரியர் தான் இதுக்கு, நாடக ஆசிரியர் முதலமைச்சரானார், இப்ப அவர் மகன் முதலமைச்சரா இருக்கார்.